அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர் போராடி எதற்காக யாரை அகற்ற வேண்டும் என்று போராட்டினார்களோ அவருடைய கூட்டணி வச்சது வந்து அவருடைய தொண்டர்களும் அவரை நேசித்த மக்கள் யாரும் அதை ஒரு பொருட்டு கூட ஒரு நாள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, இவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த கூட்டணி வச்சிருக்காங்க. முன்னாடிலாம் கட்சி ஆரம்பிச்சா ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும், ஏதாவது செய்யணும்னு நினைச்சு ஒரு கட்சி ஒரு கூட்டணிகள் ஃபார்ம் பண்ணப்படும். இன்னைக்கெல்லாம் எல்லாம் வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட், ஒவ்வொரு குடும்பத்தோடைய பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த குடும்பங்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குதோ, என்ன ஒவ்வொரு இடத்துல என்ன வந்து லாபம் கிடைக்குதோ அந்த லாப நோக்கத்தோடு ஒவ்வொரு கூட்டணியும் வைக்கப்படுது. ஸோ இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திமுக வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்காங்க வலுவான கூட்டணியில் இருக்கிறோம், வலுவான கூட்டணியை வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு. இவ்வளவும் இருந்தும் இன்னமும் அவர்கள் வந்து கீழே இறங்கி சென்று, அதாவது யாரை கேப்டன் அவர்களை பார்த்து பயந்து கேப்டன் அவர்களை அரசியலிருந்து அகற்ற ஒவ்வொரு நாளும் போராடிய திமுக வந்து இன்னைக்கு கீழே இறங்கி போய் அதே தேமுதிகவுடன் கூட்டணி வைத்திருப்பது திமுகவிற்கு தோல்வி பயத்தை காட்டுறது. அவர்களுக்கு போன வாரம் 5,000 ரூபாய் அறிவிச்ச பிறகும் அவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை, இன்றும் நம்பிக்கை வரவில்லை. இப்பவும் சொல்றோம், இன்னமும் திமுகவிற்கு தெரியும் அவர்கள் எந்த 34 தொகுதிக்கு மேல இந்த கூட்டணி தாண்டாது என்பது திமுகவிற்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் பயத்தில் இருக்கும் திமுக கிடைக்கிறவர்களெல்லாம் ஏதாவது ஒரு ஆதாயத்தை, ஏதாவது ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவருடன் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கார்.